டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம சொன்ன மாதிரி ஒண்ணுமே நடக்கல. நான் 1 for 1 சொன்னேன், நீ வந்துட்டு சாரி நான் 2 for 0 சொன்னனா? ஆமா. எப்படி ஜெயிச்சிட்டனா? என்னடா என்னடா ஆடுறானுங்க, பட்டி மாதிரி ஆடுறானுங்கடா. ஏண்டா டீதான் அவனுக்கு பாரு கரெக்டா டேக்கா புடிச்சிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஓடியில இவனுங்களே பேட்டிங் ஆட சொன்னானுங்க, செகண்ட் தேர்ட் ஓடியில இவனுங்களே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறானுங்க ஸ்ரீலங்கா. அவ்வளவுதான், அவனுக்கு சேசிங் வராது போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னர்ஸ் வச்சு மேட்சே முடிச்சிட்டானுங்க. இதுல வேற இன்னைக்கு ஒரு சீமர் தான் கூட்டிட்டு போனானுங்க, அவரையாச்சு துவைச்சு அமிச்சிட்டாங்க. அவரெல்லாம் கிழி கீழே கீழ் செத்துட்டாங்க. சிராஜ் எல்லாம் ஐயோ 9 ஓவருக்கு 70, ஆமா 78 80 ரன் கிட்டத்தட்ட குடுத்துட்டான். ஏண்டா ஓடி போடுறான்டா, ஓடியில 9 ஓவருக்கு 80 ரன் கொடுத்து வச்சுக்கிறான். ஆக்சுவலி பாத்தோம் ஏன் ரெண்டு மேட்ச் அடிச்ச ஹிட்மேன் அடிக்கல. ஆக்சுவலி பாத்தோம் ஏன் ஒன்னும் பெரிய ஸ்கோர், ரொம்ப பெரிய ஸ்கோர்ல அவங்க அடிக்கவே இல்லை. 250 தான் தாண்டவே கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே 3 மேட்சுமே சரி ஒரு 250 குள்ளதான். 230 235. இப்ப இந்த மேட்ச் வந்து 248. இப்பதான் முடிஞ்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. 248 ரன் அடிச்சுக்கிறானுங்க. சரியா? அதுல வந்துட்டு சூப்பரா பேட்டிங் ஆனாங்க ஸ்ரீலங்கா. வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு முந்தின மேட்சோட இந்த மேட்ச் சூப்பரா ஆடிடுறாங்க. நிசங்கா கொஞ்சம் நல்லா ஆடிருந்தான். அபிஷ்கா ஃபெர்னாண்டோ சூப்பரா ஆடி இருந்தாரு. நிசங்காவும் ஃபெர்னாண்டோ நல்லா பார்ட்டிசிபேட் போட்டிருந்தாங்க. அடுத்து குஷல் மெண்டிஸ் 3 பேர் நல்லா ஆடிருந்தாங்க. ரியான் பராக் வந்துட்டு எங்க இருந்துதான் லக் இருக்குன்னு தெரியல. சரியா? பால் போட்டாலே 3 விக்கெட். T20 சரி ஓடியும் சரி விக்கெட் எடுத்துட்டான். T20லயும் சரி ஒரு 3 விக்கெட், ஓடியிலயும் ஒரு 3 விக்கெட். டெபுட்ல தானே எடுத்தான் ஓடியில. இப்போ நீ டெபுட் தானே? ஆமா டெபுட்ல ஒரு 3 விக்கெட். ஆனா பேட்டிங்ல ஒன்னும் வரல. ஒஸ்டா போயிடுச்சு ப்ரோ மேட்ச். அதுவும் 3 மேட்சுமே ஆல் அவுட் இவங்க. அதுதான் ஒரு டைஜஸ்ட் பண்ண முடியாத விஷயம் இந்தியாவுக்கு. கம்பீர் பசங்களா இருக்காங்க. நீ என்ன நீ கம்பீர் பசங்க வந்து முட்டை 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 அங்க வச்சிருக்காங்களா 3 மேட்ச்லயும். முட்டை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல் அவுட், செகண்ட் மேட்ச் ஆல் அவுட், தேர்ட் மேட்ச் ஆல் அவுட். 3 மேட்ச் மேல ஆல் அவுட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஹிட்மேன் அடிச்சாரு. இந்த மேட்ச் ஹிட்மேன் அடிக்கல, அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. ஹிட்மேன் நல்லா ஆடுதான். ரோஹித் சர்மா அவர் ஒரு 30 நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு 35 எடுத்தாரு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா 30 ரன் அடிச்சிருந்தா. லெஃப்ட் ஆர்ம் சீமர், லெஃப்ட் ஆர்ம் பேஸ் ஸ்பின்னர் வெள்ளைக்க பால் அவுட் ஆயிட்டான். ஏன்டா ஒரு 240 ரன் அடிக்க முடியல. பவுலிங் சிராஜ் பாரு, பராக் மட்டும் தான் ஒழுங்கா போட்டான். சரி, அவனுக்கே சரியான அடி. அவனுமே கிட்டத்தட்ட எக்ஸ்பென்ஸ் தான் அதிகமா. சம்திங் 6.7 இருந்துச்சு ஆவரேஜ் அவருக்கு. இவருக்கு ரியான் பராக். சிராஜுக்குலாம் எங்கேயே போயிடுச்சு. ஒரே சிராஜ் எதுக்கு ஓவர் போட வரானே தெரியல. சிராஜை போட்டு அடி அடிச்சு விட்டாங்க இன்னைக்கு. ஒரே ஒரு சீமர் வச்சு போயிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி சீமர் எத்தனை போனானே தெரியல. ஒன்னே எத்தனை போனானுங்க. ஆமா, கேல தூக்கிட்டு ரிசர்வ் பண்ண உள்ள கொண்டு வந்தாங்க இன்னைக்கு. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஆமா, செகண்ட் ஹாஃப்ல வந்தானுங்க. கட்சியில அந்த பேட்டிங்கும் நக்கிட்டு போயிடுச்சு. நான் கண்டிப்பா இந்த மாதிரி ஜெயிச்சிருவாங்க அப்படிதான் நினைச்சேன் இந்தியா. பட் ஆனா இவ்வளவு ஒஸ்டா ஆடி இருக்காங்க. சுப்மன் எதுதான் இருக்கான்னு தெரியல டீம்ல. ஆனா சத்தியமா அவனெல்லாம் தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி டீம்ல எடுக்க தேவையில்ல. ஓடிய ஸ்கோர் எடுக்க தேவையில்ல, T20 ஸ்கோர் எடுக்க தேவையில்ல. சீக்கா சொன்ன மாதிரி அவன் டீம்ல தேவை கிடையாது. ஆல் ஃபார்மேட் பிளேயர். ஆமா, ஒண்ணுமே பண்ணல. என்ன ப்ரோ பண்ணாரு? T20 ஒண்ணும் பண்ணல, இந்த ஓடியிலும் ஒண்ணும் பண்ணல. 6 ரன் ப்ரோ, 6 ரன் கேட்டா பிரின்ஸ்ன்னுவாங்க. ஒண்ணுமே பண்ணல, சுத்த ஒஸ்ட். எதுக்காகன்னு தெரியல டீம்ல. என்ன ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது. மாட்டான். வைஸ் கேப்டனா கொடுத்துட்டானுங்க அவனுங்களுக்கு. வச்சு கொடுத்தாங்கன்னா கரமா ஒண்ணுமே தெரியல. வைஸ் கேப்டனா கொடுத்து ஒண்ணுமே புடுங்கல 3 மேட்ச்லயுமே. அதே மாதிரி 3 மேட்ச் ஒண்ணும் புடுங்கல. கான்ட்ராக்ட்லயே இல்ல முதல்ல. சரி ஒண்ணும் பண்ணல. ரிசப் பண்ணிட்டு வேஸ்ட். யாரும் ஒண்ணுமே பண்ணல. கோலி வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அவுட் ஆவறாரு. ஆமா, இது வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தே இருக்கு போல. சாண்ட்னர் கூட அப்படிதான். சாண்ட்னர் கூட ஆடும்போது ஸ்ட்ரகிள் ஆவாரு. சாண்டர் கிட்ட அவுட் ஆனாரு. அப்புறம் IPL கூட சாண்டர் கூட அவுட் ஆனாரு. அப்போ கூட சாண்டரை பார்த்து முடிச்சுட்டு போவாரு. துனித் வெள்ளக்கை கிட்ட சம்திங் அப்போ இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அப்போ டூரா அது ஏசியா கப் தெரியல. ஏசியா கப்ல அப்பயும் துனித் வெள்ளக்கை தான் கேட்டான் விராட் கோலி. கரெக்டா? அதேதான் மறுபடியும் அவங்கிட்டே. இவர் என்னன்னா அதுல ஒரு கோலி செகண்ட் மேட்ச் LB, இந்த மேட்ச் LB, ஃபர்ஸ்ட் மேட்ச் LB, 3 மேட்ச்மே LB. ஃபர்ஸ்ட் மேட்ச் அசரங்கா, செகண்ட் மேட்ச் வந்து ஜாஃபர் வாண்டர்ஸ். அது சேம் பாறேன். 3 மேட்ச்மே LBW இருக்காரு. அது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான விஷயம். விராட் கோலி வந்துட்டு இந்த மாதிரி அவுட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க அவர் ஃப்ரண்ட் ஃபுட்ல பேக் ஃபுட்ல ஆடுனாரு.
டிஸ்மிஸ்ல பாத்தீங்கன்னா மூணுமே பேக் ஃபுட் எல்பிடபிள்யூ தான். அது பிசிக்கலி அவர் எப்பவுமே ஃபிட் தான், மென்டலி அவர் ரெடியா இருக்காருன்னு சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கம்பீர் மென்டாலிட்டி ஆசிஸ் மைண்ட் செட்ன்றாங்க. ஸ்ரீலங்கா டீம் கிட்டே அடி வாங்குறானுங்க இவனுங்க. இதுல ஆஸ்திரேலியா போனா தான் உச்சி அமைச்சிருவானுங்க போல. ஏதோ கிளம்பிருப்பாங்க, பேக மாட்டி கிளம்பிருப்பாங்க, அவ்வளவுதான். வந்துருவாங்க, இந்தியாவுக்கு வந்துருவாங்க நாளைக்கு. ஒரு பும்ரா இல்ல ப்ரோ அப்படின்னா நான் பும்ரா இருந்தா மட்டும் தான் ஜெயிப்பீங்களா? பும்ரா இருந்தா மட்டும் தான் ஜெயிப்பீங்களா? பும்ரா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இருக்கிறீங்க மத்தவங்களாம் டீம்ல? அப்படி நீ சொல்றத பார்த்தா வேர்ல்ட் கப்ல மேட்ச் உங்களுக்கு எல்லா மேட்ச் வின் பண்ணி கொடுத்தது பும்ரா மட்டும் தான். ஆமா, பும்ரா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், ஒண்ணுமே கிடையாது டீம். ஒரு ஆள் தான் ஆடுறாரு டீம்ல. நீ என்னதான் ஒரு 100 ரன் அடிச்சா கூட இவரு 90 ரன் குடிச்சு டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துறாரு பும்ரா. அப்போ பும்ரா மட்டும் தான் ஆடுறாரு ஒத்துக்கிறீங்க டீம்ல, கரெக்டா? அப்படித்தானே? பும்ரா மட்டும் தான் பிளேயிங் வேணா. கில்லு வந்து பாலிடிக்ஸ், கில்லு வந்தாரு. ஏன் ப்ரோ ஸ்லோவா ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி எடுத்துட்டு போவே இல்ல கில்லு? ஒரு மேட்ச்லயுமே சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சரி, செகண்ட் மேட்ச்ல சரி, எந்த மேட்ச் ஒரு ஆடி ஒண்ணும் பண்ணல. ஆனா அந்த ஒண்ணும் பண்ணல ப்ரோ, சுத்த ஒஸ்டானா. ஆனா இந்த அளவுக்கு கேவலமா ஆடுவாங்க இது வரைக்கும் ஐசிசில ஒரு பெரிய நாக் அவுட்ஸ் மேட்ச்ல எல்லாம் அடிச்சு நான் பார்த்ததே இல்ல கில்ல. ஏதோ நியூசிலாந்து எதிர்க்க 80 அவ்வளவுதான். ஆஸ்திரேலியா எதிர்க்க அடிக்கல. இறங்கி வந்து ஒரு ஷாட் ஆடலாம் பார்த்தாரு, மிடில் ஸ்டம்பங்க புடிங்கிட்டு பறக்குதாங்க. எங்க இருந்து வந்தோம் தெரியல. ஸ்டேஸ் ஆயிரு கான்ட்ராக்ட்லயே இல்ல, ஒதுக்குன்னு வந்து 3 மேட்ச் உட்காந்தா 3 மேட்ச் அடி வாங்கி போயிட்டான். சரி, இன்னொரு ஒஸ்டான விஷயம் என்னன்னா, ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது, அதுக்கு நடுவில் இவங்க ஒரு 3 ஓடியை தான் ஆடுறாங்க இந்தியா. இதான் லாஸ்ட் ஓடி ஆடி முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இல்ல இன்னும் ஒரு 3 ஓடி இருக்கு, இன்னொரு 3 ஓடி இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரதுக்கு முன்னாடி இருக்கு ஒரு 3 ஓடி ஆடுறாங்க. அப்புறம் T20 நிறைய ஆடுறாங்க. அப்புறம் டெஸ்ட் மேட்ச் தான் நிறைய வரப்போகுது. டெஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து. ஆமா, ருத்ராஜ் டெஸ்ட்ல எடுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு தெரியல. சரி, இந்த இடத்துல வந்து ருத்ராஜ் ஆடி தானே கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்லோவா இன்னிங்ஸ் வந்துட்டு ஸ்லோவா பில்ட் பண்ணி பொறுமையா எடுத்து போயிருப்பார் கடைசி வரைக்கும். சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய மிஸ் அந்த இடத்துல, சஞ்சு விட்டது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் காஸ்ட்லி மிஸ்ஸா தெரியுது. ஆனா இப்போ கேஎல் ராகுலும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ணல, செகண்ட் மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ணல. அவரு ரிஷப் பண்ணிட்டு அவரும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. பேட்டிங் லைன் வேணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு சீமர் கொண்டு போனானுங்க. ரியான் பராக் டெபியூட் வச்சாங்க, ரிஷப் பண்ணிட்டு கூட்டின்னு போனாங்க. கட்சியில எதுவுமே வேலைக்கு ஆகல. ஒரு டைம் என்னன்னா சிவம் டுபி மேல வரான், ஒரு டைம் சிவம் டுபி வந்துட்டு கீழே வரான். அப்புறம் கேஎல் ராகுல் தூக்கி செவன்த்ல அடக்கிறீங்க. இப்படி மாத்தி மாத்தி அவனே ஒரு கான்பிடென்டா ஒரு அவன் பேட்ஸ்மேனுக்கே தெரியாது போல, நம்ம இன்னைக்கு ஆடுவோம் ஓப்பனிங் ஆடுவோம், நாளைக்கு நம்ம ஓப்பனிங் ஆடுவோமா அப்படின்னு தெரியுது அவனுக்கே தெரியுது. அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க மாட்டினே பேட்டிங் ஆடுற மேலையும் கிளியும் மாத்தினே இருக்கிறாங்க. கில்லு மட்டும் ஒரு இடத்துல கரெக்டா ஆடுறாரு, 2 அடிக்கல. நீ ஓப்பனிங் கரெக்டா ஒரே ஆளு, அவர் ஒரு ஆள் மட்டும் தான் 2 அடிச்சாலும் சரி, அடி கட்டினாலும் சரி, அந்த இடத்துல பிக்சர் ஸ்பாட் யாருன்னு கேட்டா கில்லு, மாத்த மாட்டாங்க. கில்லு வந்து 10 மேட்ச் 0 வந்தாலும் 11 மேட்ச் வந்து 50 அடிப்பான். அந்த ஒரு ரன் வச்சு அடுத்த 10 மேட்ச் வந்து சமாளிச்சுப்பான். இப்போ நீங்க 10 மேட்ச்ல 0 நீ கூட அடிப்பீங்க ப்ரோ. உங்களுக்கு ஒரு 12 மேட்ச் கொடுத்தீங்க, 11 மேட்ச்ல 0 அடிச்சா 12 மேட்ச்ல நீங்க தான் ஸ்கோர் பண்ணுவீங்க, சரியா? அது விஷயமே கிடையாது. கேட்டா அதை கொடுத்தவங்க எனக்கு பானுங்க அடிச்சாருன்னு சொல்லிட்டு, அது யார் வேணா அடிக்கலாம்டா, புரியுதா? அந்த 10 மேட்ச் மிஸ் ஆகுறான்ல, அந்த 10 மேட்ச்ல கொஞ்சம் அவனை உட்கார வச்சுட்டு வேற ஒருத்தவங்க சான்ஸ் கொடுக்கலாம்ல, நல்லா ஆடுறவனுக்கு. பேக்கப் போனா எடுத்துட்டு போல, மேபி ஓப்பனர் கூட மாத்தி பாத்துக்கலாம், கேள்வி கூட சும்மா ஆட வச்சு ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் அந்த மேட்ச்ல. கீழே உட்கார வச்சுட்டு கேட்டா வைஸ் கேப்டன் சொல்லுவீங்க, உட்கார வைக்க மாட்டீங்க. கில்லு ஆனா ஆக்சுவலி T20 வந்து ஒரு இவங்க பெரிய வின்லாம் கிடையாது. அதுவுமே ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்ல லக்ல அடிச்ச வின் கூட அப்படி சொல்லலாம். அதுதான் உண்மை. அதுதான் ஃபர்ஸ்ட் T20 நீ பாத்திருந்தேன்னு வைங்க, ஸ்ரீலங்கா வந்துட்டு செம்மையா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது. ஃபர்ஸ்ட் T20 கிட்ட போயிட்டு விட்டானுங்க. ரொம்ப ஒரு க்ளோஸ் கால். இந்தியாவுக்கே வந்துட்டு டவுட் வந்துடும், நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு செம்மையா ஆடிட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்கா. இதுல வந்துட்டு ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீலங்கா வந்து அவ்வளவு பெரிய பவுலிங் லைனப்பே இல்ல. போட்டது மெயின் கோரே கிடையாது, கோர் பவுலிங் கிடையாது. ஆனா இந்தியன் டீம் வந்து கோர் ஆடினது யாரு? ரோஹித் சர்மா ஆடி, பும்ரா மட்டும் தான் மிஸ் அவுட். கேட்டா பும்ரா மட்டும் தான் இல்ல, ஜடேஜா இல்ல. மத்தபடி ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், அப்புறம் என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? மிடில் ஆர்டரே இல்லையே. ரோஹித் அவுட் ஆனா என்ன மொத்த டீமே காலியான மாதிரி. இல்ல ப்ரோ, நான் ஸ்ரீலங்கா டீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது சொல்றேன், புரியுதா? அவங்க வந்துட்டு அவளுக்கு 10 ரன் ரூல்ட் அவுட், அசரங்கா ரூல்ட் அவுட், ஓகேவா? அவங்க யாருமே இல்ல. ஒரு 21 வயசு பையன் துணி தெரியல, நம்மளோட பெரிய சின்ன பையன் அவன், சரியா? நம்மளோட 2 வயசு சின்ன பையன் அவன் என்னடானா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்லா ஆடி கொடுத்துருந்தான். அடுத்த மேட்ச்ல பவுலிங்ல ஒன்று பேட்டிங்ல கான்ட்ரிபியூஷன் பவுலிங்ல பண்ணிடறான் கண்டிப்பா. எதனா ஒண்ணு பவுலிங் இல்ல பேட்டிங் ரெண்டுல ஒண்ணு பெர்ஃபெக்ட்டா பண்ணிடறான், சரியா? நீங்க 5 for இன்னைக்கு இந்த மேட்ச்ல
5 விக்கெட். விராட் கோலி விக்கெட், ரோஹித் சர்மா விக்கெட். பாத்துக்கோ. கில்லு கில் வந்துட்டு இல்ல, கில் வந்துட்டு சீமர் எடுத்தான் ஒருத்தவன். ஃபாஸ்டா நல்லா எடுத்திருந்தான். இல்ல கேட்டா கம்பீரா ஏதோ வானத்துல இருந்து கடவுள் குதிச்சு வந்து ட்ரைனிங் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. எப்படி அவரு சும்மாவே சிரிக்க மாட்டாரு கம்பீர் இனிமேலு. சாரி, முன்னாடி சும்மாவே சிரிக்க மாட்டாரு. இப்பெல்லாம் கூழங்கல்ல வாயில போட்ட மாதிரி அப்படியே உரப்பா இருப்பாரு நல்லா. விட்டுருப்பாரு, சூற விட்டுருப்பாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவையும் கொஞ்சம் ஓரமா உட்கார வச்சுட்டு மத்தவங்க எல்லாரையும் சூற விட்டுருப்பாரு. ஆனா இதுக்கப்புறம் வந்துட்டு ஓடி இன்னும் அவ்வளவா வர மாதிரி தெரியல. ஏன்னா டெஸ்டஸ் தான் அதுக்கப்புறம் அப்கமிங். பங்களாதேஷ் கூட நடக்குமான்னு தெரியல. கொஞ்சம் நேஷனல் இஷ்யூ கொஞ்சம் போயிட்டு இருக்கு பங்களாதேஷ்குள்ள. அது நடக்குமா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா என்ன சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் நடக்கும் வரும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாக்கணும் எப்படி ஆட போறாங்க, என்ன பண்றாங்க. உமன்ஸ் வேர்ல்ட் கப்பே இந்தியால தான் வைக்கிறாங்க. இந்தியா துபாய் அங்கதான் மாத்துனாங்க இப்போ ஆகஸ்ட். மாத்திட்டாங்களா? இப்போ இந்தியால வைக்கிறாங்க, துபாய் வேற ஏதோ 2 கண்ட்ரி சொன்னாங்க, தெரியல. ஓகே ஓகே ஓகே. இதுல ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுவான் புரிஞ்சுக்கணும், நீ ஓப்பனா சொல்ல மாட்டேன். ஸ்ரீலங்கா டீம் வந்து நம்பர் 7 பொசிஷன்ல இருக்க டீம் சரியா? இந்தியன் டீம் வந்து நம்பர் 1ல இருக்க டீம். இங்க அந்த பொசிஷன்ல இருக்க டீம் வந்து அந்த பொசிஷன்ல இருக்க டீம் வந்து அந்த டீம் அடிச்சிருச்சு. அதுவும் கம்பீர வச்சு அடிச்சிருக்கு. அது 7ல இருந்து கம்பீர வச்சு அடிச்சிருக்கு. ஒன்னும் சொல்றதுக்குல. வாஷிங்டன் சுந்தர் பரவாயில்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி இந்த சீரிஸ் வந்து நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். இந்த மேட்ச் ஒரு ஹேண்டியா ஒரு நாக்கு ஒரு 30+ கிட்ட அடிச்சிருக்கான். ஏடா 138 அடிச்சுக்கிறானுங்கடா. 138 130 for 10ரா. எப்போ போயிட்டு குளிச்சு சரி அப்பதான் வெளில வந்து குளிச்சுட்டு வந்து பாக்குற மேட்ச் ஓவர் முடிஞ்சு போச்சு மேட்ச். நான் பார்க்கும் வந்து கோலியும் ரிஷப் பண்ணிட்டு ஆடினாங்க. சரி வெளில போயிட்டு வந்து பார்த்தா 8 விக்கெட் டவுனு. கோச் பால் தான். நான் என்ன நினைச்சேன்னா இவங்க T20ல வாங்குவாங்கன்ட்டு பார்த்தா ஓடி வாங்குறாங்க. கண்டிப்பா. ஆனா T20ல வந்துட்டு இங்க சாரி ஓடியில 10 ரன் இல்ல. T20லயும் சரி 10 ரன் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. இங்க ஓடியில 10 ரன் இல்ல. 10 ரன் இல்லாமலே இந்த அளவுக்கு உதவாயிருங்க இந்திய டீம். ஆனா 10 ரன் வந்து பயங்கரமா போடும். 10 ஓவர் போட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு அந்த மேட்ச்ல. சரியா? சூப்பரா போட்டிருப்பாரு. நல்லா போட்டுட்டு தான் இருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு தான் இருக்காரு. T20 நல்லா போறாரு. ஓடிஐல பெருசா அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. வளர்ந்து வருவாரு. இதுக்கப்புறம் யங்ஸ்டர் தானே, வளர்ந்து வருவாரு. பாப்போம், ஹோப்ஃபுல்லி பாப்போம். ஆனா ஸ்ரீலங்கா டீம் வந்து சரியான அடி கொடுத்தாங்க ஃபைட் பேக். ஆஃப்டர் 27 இயர்ஸ் 1997ல ஜெயசூர்யா வின் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கோச்சா இருந்து வின் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி 1997ல அப்போ வின் பண்ணாரு. இப்போ கோச்சா வின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் லாஸ் as a coach for first series loss as a coach for Gambhir. ODI series loss T20 series வின் பண்ணிருக்காங்க. இது 3-0, இதுல 2-1. ஃபர்ஸ்ட் மேட்சுமே வின் ஆக வேண்டிய மேட்ச் ஸ்ரீலங்கா. சரியா? இந்தியாவும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் கேவலம் பேட்டிங்கா அர்ஷதீப் சிங் தான். ஏடா எங்கேயோ இருந்த மேட்ச்டா. சி அப்படிலாம் பார்த்தனா சாம்பியன்ஸ் டிராஃபில வந்துட்டு 5 விக்கெட் 6 விக்கெட் சாரி 4 விக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு 15 ரன் டிஃபெண்ட் பண்ணி இந்தியா வின் பண்ணுவாங்க. புரியுதா? 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி. இவங்க என்னடான்னா 15 பாலுக்கு ஒரு ரன் அடிடான்னா சுத்துறான் போயிட்டு கடைசியில பினிஷர் நினைச்சிட்டு வந்துட்டான் போல. அன்னைக்கு ஆனா அந்த ரோஹித் சர்மா அப்படியும் பிடிச்சி நல்லா ரைடு விட்டுருப்பாரு. ரோஹித் சர்மா கம்பீர் அவங்களுக்கு பிடிச்சி நல்லா பயங்கரமா ரைடு விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா ரைடு வாங்கியிருப்பாரு ஒரு ஹர்ஷதீப் சிங். இவங்க வந்துட்டு பேக்கப் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் தெரியுது. ஆனா இவங்க பண்றது எல்லாமே பிளேயர்ஸுக்காக. அடி வாங்குவாரு. இதுக்கப்புறம் அடி வாங்குவாங்க. புரியுதா? ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் அது கண்டினியூ ஆகாது. கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி பண்றது தப்பு கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஓகேவா? பட் ஆனா மறுபடியும் அவர் வந்து தாண்டி பண்றாரு இன்னும். புரியுதா? ஆல்ரெடி இருந்தவங்களோட நீங்க என்னடா பண்றீங்க, நான் ஒருபடி மேல போய் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அங்க வெளில பண்ணிட்டு இருந்ததை இங்க வந்து இப்போ பிசிசிஐக்குள்ள பண்ணிட்டு இருக்காரு. என்ன கேட்டா இந்த சீரீஸ்க்கு வந்து பும்ராக்கு ஜடேஜாக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு ரெஸ்ட் குஸ்டி யங்ஸ்டர்ஸ்க்கு ட்ரை பண்ணிரலாம். ஏன் ப்ரோ நீங்க ரோஹித் சர்மா தூக்கிட்டீங்கன்னா என்ன ப்ரோ எல்லா மேட்சும் 150 ஆல் அவுட் ஆயிடுவீங்க. ஆல் அவுட் ஆயிடுவீங்க தெரியுமா? எல்லா மேட்சும் 150 ஆல் அவுட் ஆயிடும்.
இவர் வந்து இவங்க 2 பேரும் வேணும், இவங்க தான் 2 பேரும் மெயின் பிளேயருன்றானுங்க. கட்சியில அவங்க போய் ஒண்ணும் பண்ண முடியலையே. ரோஹித் மட்டும் தான் ப்ரோ கல்ல கான்ட்ரிபியூட் விராட் கோலி ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. அவர் வந்துட்டு ஒரு கான்பிடென்டா இருக்க மாதிரி தெரியல. பேட்டிங் ஆடுறதுலயும் சரி, அது ஒரு வந்துட்டு விராட் கோலி இல்ல அங்க, அவரா இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஓடி, செகண்ட் ஓடி, தேர்ட் ஓடி ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ சுத்தமா. ஆனா ஸ்ரீலங்கன் கூட ஹையஸ்ட் ஆவரேஜ் எடுத்திருக்காரு. பட் இப்ப பார்த்தா அது அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. அது ஏன்னு தெரியல. அக்ஷர் பட்டேல் நல்லா தான் ஆடினா, 3 மேட்சும் பெஸ்ட்டை கொடுத்தான். அதே மாதிரி வந்து பெருசா ரோஹித் சர்மா 2 மேட்ச் அடிச்சாரு. ஸ்ரீலங்கா டாமினன்ஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அசரங்கா எடுத்துக்கிட்டோம், நல்லா பண்ணாரு. துனித்தோல லக்கே பேட்டிங்ல பண்ணாரு. அதே மாதிரி பவுலிங்லயும் பண்ணிட்டாரு இந்த மேட்ச். ஜாஃபர் வேண்டரசி எங்க இருந்து வந்தானே தெரியல, அப்படியே உடச்சிட்டு செதுக்கி விட்டு போயிட்டான். ஆக்சுவலி ஏஜ் என்ன தெரியுமா? 34. ஏஜ் இஸ் டெஸ்ட் நம்பர். ஓகே, 34 வயசு. எத்தனை விக்கெட் எடுத்தாரு? 6 விக்கெட் நினைக்கிறேன். 6 இன்னைக்கு 2 முடிஞ்சு. அவர் ஆல்ரெடி ஆடி இருக்காரு 2000 அப்படியா? வேர்ல்ட் கப்ல ஆடி இருக்காரு. ஓகே ஓகே. ஸ்பின்னர்ஸ் வச்சு பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆனா ஸ்ரீலங்கா அசரங்கா, ஜெஃபி வேண்டர்ஸ், வெள்ளாகே, அவ்வளவுதான். வெள்ளாகவையும் வேண்டர்ஸையும் சேர்த்து மட்டுமே கிட்டத்தட்ட 15 விக்கெட் எடுத்துறாங்க. இந்தியா கிட்ட எங்க ஸ்பின்னர்ஸ் அக்ஷர் பட்டேல தவிர? அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் ப்ரோ. அக்ஷர் பட்டேல் தவிர அக்ஷர் பட்டேல் மட்டும் தான். ஏதோ ரியான் பராக் இன்னைக்கு போட்டு 3 விக்கெட் எடுத்துட்டாரு. அவரு என்ன ப்ரோ, பால கையில எடுத்தாலே விக்கெட் எடுத்தது எப்படின்னு தெரியல. எதனா கம்பீர் வந்து மந்திரம் போட்டு அமுச்சு விட்டுருப்பாரு. ஊழி பாவ மந்திரம். இந்த இடத்துல வந்து எப்படி சொல்றது, 2 மேட்ச் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த இடத்துல ஜடேஜா ஒரு மிஸ் அவுட். ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும் போட்டுருந்தாங்கன்னா ஒரு 20 ஓவர்ஸ்க்கு மேட்ச் இழுத்து பிடிச்சிருக்கலாம். அவங்க பட் என்ன சொல்றாங்க, எனக்கு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தேவையில்ல. தேவையில்ல, அவர் சிஎஸ்கே பிளேயர்ல எப்படி எடுப்பாரு கம்பீர், அதனால தேவையில்லைன்றியா? கம்பீர் சிஎஸ்கே ஆகாதுல. ஒரு ரெஸ்ட்னு சொல்லிருக்காங்க ப்ரோ. கண்டிப்பா ஆடுவாராமே அவர் தான். நீங்க தான் சிஎஸ்கே பிளேயர்ன்றீங்க. அவர் கண்டிப்பா ஆடுவார் ப்ரோ. ஆட மாட்டாருன்றீங்களா? சும்மா கதை விடாது ப்ரோ. பெட் கட்டலாமா? நான் பெட் கட்டுறேன், பாக்கலாமா ஆடுவாரு. கம்பீர் தான் ஏதோ சொல்றானா, அவன் இது வந்து மைண்ட் மாத்துறது சொல்றான், அப்படிலாம் இல்ல. சரி சரி பாக்கலாம். சரி ப்ரோ, சரி ப்ரோ, நான் ஆடுவாருன்ற ப்ரோ. நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. டெஸ்ட் ஆடுவாரு. நான் இல்ல ஓடில ஆடுவாருன்றேன். ஆட்னா குட். என்ன ப்ரோ ஆப்போசிட் இன்னும் பேசுவீங்கன்னு சொன்னேன், பார்த்தா அப்படி சொல்றீங்க. அப்படி பார்த்தா சரி ஆடுவார். ஓகே, அப்படி பார்த்தா ருத்ராஜ்க்கு என்ன சொன்னாங்களே 15 பேர் தான் எடுக்கணும்ட்டு. எப்படி தெரியுமா இருக்குது, விக்கெட் ஃபுல் ஆயிடுச்சு இடம்ல இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ருத்ராஜி. ஒரு வேலிடான ரீசன், சும்மா குத்தம்போக்கில் ஏதோ போற போக்குல ஒரு ரீசனை சொல்லி அடிச்சு விட்டு போனாங்க. இப்ப போன வேகத்துல பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. ஸ்ரீலங்கா கிட்ட போட்டு மொத்தம் போயிட்டாங்க ஸ்ரீலங்கா. என்ன டீம் உள்ள பாலிடிக்ஸ் பண்ணா இப்படிதான் ப்ரோ. ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் டீம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, நல்ல டீம் தான் ப்ரோ. ஓகேவா? பட் அவங்க நல்ல ஒரு ஒண்ணுமே பெர்ஃபார்மன்ஸ் யார்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வரல, எக்ஸப்ட் கேப்டன் ரோஹித் சர்மா. அவரை தவிர்த்து வைஸ் கேப்டன்லாம் சத்தியமா ஒரு வைஸ் கேப்டன் பேரை கொடுத்து அந்த வைஸ் கேப்டன்ன்ற அந்த பேருக்கு உண்டான ஒரு தகுதியே வந்து வீணாக்கிட்டாங்க. சுப்மன் கிலுக்கு அந்த வைஸ் கேப்டன்சி கொடுத்து ஒஸ்ட். ஆனா ஃபெயிலியர் அவரு. பார்த்து நீங்க அவருக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தீங்கன்னு தெரியல. ஜிடில என்ன பண்ணா சொல்லி கேப்டன்சி பண்ணிக்கிறாராம் ப்ரோ. யங் கேப்டனா ப்ரோ ஐபிஎல்ல. என்ன ப்ரோ கேக்குறீங்க? யங் கேப்டன் அவரு ஜிடிக்கு தெரியுமா? முன்னாள் கேகேஆர் பிளேயர் தானே சுப்மன் கில்லா. கேகேஆர் கோட்டால வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மள அடிப்பாங்க. ஏன்னா நம்ப மாட்டேன்றாங்க. பாருங்க, ஹர்ஷித் ராணா கூட்டு போனீங்க. ஹர்ஷித் ராணா என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. அவன் ஆடவே இல்லை. அவன் ஒரு மேட்ச் விட சான்ஸ் கொடுக்கல ஹர்ஷித் ராணாவுக்கு. சஞ்சு சாம்சனை விட்டீங்க. சஞ்சு சாம்சன் டிராப் பண்ணது ஒரு மேஜர் ஒரு மிஸ்டேக். ஓடியல நீங்க அதுவும் ஆடி இருப்பாருன்னு தெரியலையே. இவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரஸ் மீட் சொல்லியிருந்தாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. கன்சிஸ்டன்சிக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல அவருக்கு. சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு கில் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்ம் பண்ணாரா இல்லையா நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் ஒரு 10 மேட்ச்ல லாஸ்ட் பண்ணாரா? அவர் எடுத்துட்டு அவரை டீம்ல எடுத்து வச்சுக்கிட்டு அவர் வைஸ் கேப்டனா போட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு பாருங்க, கன்சிஸ்டன்ஸா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாரு. அங்க அப்படி சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிறாங்க. புரியுதா? அங்க ஒண்ணு சொல்றது அப்ப என்னன்னா,
இவங்க மட்டும் இவரு கில்லு அப்புறம் கமிட்டி மெம்பர்ஸ் தனியா கல்லி கிரிக்கெட் ஆடிருப்பாங்க போல. அதுல மேபி அவரு கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கில்லு. ஸோ அவர் வந்துட்டு பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா போட்டு கேப்டனா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெசாத சுப்மன் கில்ல கம்பேர் பண்ணும்போது பாபர் அசமே மேலு போல என்ன கேட்டா. கரெக்ட் தான் ப்ரோ. பும்ரா வந்துட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்து நிற்பாரு. நம்மளே நான் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது போல அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கும் போனா. ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு. என்னடா இந்த குட்டி குட்டி டீம் கிட்ட அடி வாங்குறீங்கன்ட்டு. ஆனா இப்போ இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தா எதுவுமே நீங்க வந்து ஒரு சின்ன டீம் பெரிய டீம் சப்போர்ட் டீம் அடிச்சிடலாம் அந்த எய்ம்லாம் வைக்கவே கூடாது. ஆமா ப்ரோ. நீங்க வேர்ல்ட் கப்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே T20 வேர்ல்ட் கப்ல முதல்ல அது ஆப்கானிஸ்தான் கொண்டு வந்தாங்க 2023 வேர்ல்ட் கப்ல. இங்கிலாந்து ஒரு பெரிய டீம் அடிக்கவே முடியாது, நாங்க அசால்ட்டா அடிச்சாங்க அன்னைக்கு இங்கிலாண்ட. யுஎஸ் பாகிஸ்தான் அடிச்சு சொத்துனாங்களே. ஆமா அதே மாதிரி இந்த T20 வேர்ல்ட் கப்லயும் ஆப்கானிஸ்தான் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க குவாலிஃபை ஆகி டாப் 4ல வருவாங்கன்ட்டு. ஆனா வந்தாங்க. யுஎஸ்ஏ இந்தியா வந்துட்டு அவங்க அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான். டெஃபினெட்லி அது ஒரு பயங்கர ஒரு ஹிஸ்டாரிக்கா இருந்திருக்கும் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் அப்கமிங் மேட்ச்லயே உங்களுக்கு ஒரு பயங்கர பூஸ்டப்பா இருந்திருக்கும் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு இந்தியா அடிச்சிருந்தா. ஆப்கானிஸ்தான் டீம்ல நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம்ஸ் இது நூர் அகமது இருக்காரு. நூர் அகமது இருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபஸ்ல் ஃபருக்கி இருக்காரு. எல்லா டீம்லயும் ஒரு லெஃப்ட் ஆர்மர்ஸ் இருக்காங்கயா. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு 2025 will be the end game for Rohit Sharma and VK in Indian team. I think so. நம்மள அடிப்பாங்க, பயங்கரமா அடிப்பாங்க கமெண்ட்ஸ்ல. இல்ல அதான் உண்மை. அதை நீங்க கசப்பா இருந்தாலும் அதை நீங்க தான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரியா? அதுதான் உண்மை. என்ன பிரகாஷ்? உண்மையை சொன்னா கசக்கதான் செய்யும். உண்மை சிலர்லாம் கசக்க செய்யும். யாரா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலுமே சரி, அது அவ்வளவுதான் தெரியும். இல்லை ஒரு 10 ஓடியக்குள்ளதான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே. சாம்பியன்ஸ் டிராஃபி அப்புறம் அந்த ஒரு 3 மேட்சஸ் இருக்கு, ரிமைனிங் இருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபிக்குள்ள ஒரு 3 மேட்சஸ் மீதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எல்லாம் அப்படி பார்த்தா ஒரு 10 மேட்ச் கிட்ட தான் ஆடுவாங்க ரோஹித் சர்மா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இதுல வந்துட்டு ஒரு ஒஸ்டான விஷயம் என்னன்னா, இங்க ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க 2 பேரும் T20 இல்ல போயிட்டாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ரிட்டையர் ஆகியும் வந்துட்டு டாப் ஆர்டர்ல ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்றதுதான் வந்து ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம். ருத்ராஜுக்கு சொம்பு தூக்குறோம்னு நினைக்க வேணாம் யாரும். அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒரு ஜென்ரல் ஒரு கிரிக்கெட் நாலேஜ் உள்ள பர்சனா பாருங்க, ஒரு 10 மேட்ச் 12 மேட்ச்சுக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுத்து அவன் 13ஆம் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் ஓகேவா, மொத்தம் 3 மேட்ச் அவனுக்கு சான்ஸ் கொடுத்து அவன் 3 மேட்ச் 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். பாக்குறவங்களுக்கு எல்லாம் புரியாது. நல்ல கிரிக்கெட் நாலேஜ் பர்சனுக்கு தான் நம்ம பேசுறது புரியும். நமக்கே ஒரு நாலேஜ் இல்லை, நம்மளே தான் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் சும்மா சும்மா தெரிஞ்சதை பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒன்றும் அவனுக்கு பெரிய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்லாம் இல்ல, இது எங்களுக்கு தெரிஞ்சது. டீ கார்டில் உட்காந்து பேசுறத அப்படியே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சேர்க்கலாம். கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம். எதோ இருந்தாலும் சரி, சஜஷன்ஸ் இருந்தாலும் சரி, எதோ இருந்தாலும் சரி, ஆல் ஆர் வெல்கம். குட் கமெண்ட், பேட் கமெண்ட் எதோ இருந்தாலும். மேன் ஆஃப் தி சீரிஸ் யார் கொடுத்தாங்க? வெள்ளை கேக்குதானே, கழுத்துல கேக்குதானே? வெள்ளலாகேவா இந்த ஸ்பின்னருக்கான்னு தெரியல. இல்ல ப்ரோ, வெள்ளலாகே வந்துட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 5-7 விக்கெட் சம்திங் அப்புறம் ரன் ஸ்கோர் பண்ணிருந்தாரு. பேட்டிங் ஏதோ 48 அடிச்சாரு சம்திங். பெர்னாண்டோ ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பா. ஆமா, 96ல அவுட். பராக் விக்கெட் எடுத்துட்டாரு எப்படியோ. ரேன் பராக் கிட்ட அவுட் ஆயிருக்காரு பெர்னாண்டோ. ஈஸியா செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. அக்ஷர் சரி குல்தீப் எப்படி விக்கெட் ஆயிருந்தா கூட ஒரு ஓகே. ரேன் பராக் தான் போட வராரு யங்ஸ்டர், வளர்ந்துட்டு வராரு. அவர்கிட்ட போயிட்டு இப்படி ஆனா போட்டார், செம்மையா தான் பவுலிங் போட்டார். 3 விக்கெட் வந்து டெபியூட்ல ஒரு பேட்ஸ்மேனா இப்போ ஆல்ரவுண்டரா மாறி எடுக்கிறது கஷ்டம் தான். எடுத்திருக்காரு. ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தெரியலையே ப்ரோ, பேட்டிங் ஒன்னும் ஆடுற மாதிரி தெரியல. அந்த மாதிரி சொல்லி கூட்டு வந்தாரு கம்பீர். கேட்டா 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பாப்போம். இன்னும் எப்படி தெரியுமா, அது 1 சீசன் 1 ஒன் அப்படின்ற மாதிரி
ஒரு சீசன்ல எல்லாம் பயங்கரமா க்ளோ ஆனாங்க. அந்த இடத்துல ஜெய்ஸ்வால் வந்துட்டு ரொம்ப மிஸ் ஆகுறாரு என்ன கேட்டா. நீங்க கில் எடுத்ததுக்கு ஜெய்ஸ்வால தூக்கி போட்டுருக்கலாம் அந்த இடத்துல. பெர்ஃபெக்ட்டா கண்டிப்பா இருந்திருக்கும் நிஜமா சொல்றேன். நல்லா சூட் ஆயிருக்கும் நிஜமா. ஜெய்ஸ்வால் செம்மையா வந்து ஒரு இருந்திருக்கும். அட்டாக் பண்ணி ஆடுற பிளேயர். கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும் அந்த இடத்துல. அடுத்த வீக்கே அதுக்கப்புறம் கரெக்டா இருந்திருக்கும். என்ன நல்லா இருந்திருக்கும். இதுல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் என்னன்னா ரோஹித் சர்மாக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். அதுவும் கரெக்ட். வந்து அதுதான் ஷிக்கர் தவான் கூட ஆடும்போது ரோஹித் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க, இப்ப இருக்கிற ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. அதேதான். எப்பெல்லாம் ரோஹித் சர்மா வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டீமர்ஸ் எதிர்க்க ஸ்ட்ரகிள் ஆகுறாரோ அப்பெல்லாம் ஷிக்கர் தவான் வந்து ஸ்டாண்ட் அப் கொடுத்துருக்காரு. இப்பெல்லாம் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது ப்ரோ நம்ம டீம்ல, இந்தியன் டீம்ல. ரோஹித் சர்மா ஒன்னும் அவ்வளவு நல்ல பிளேயர்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தான் அடிக்கிறாரு. அவரோட வேலை, அவரோட இன்டென்ட் என்னன்னா வந்தா அடிக்கணும். வெதர் இட்ஸ் ஒரு பாஸ்டா லோ ஸ்கோர், ஹை பாஸ்ட் ஒரு ஸ்கோர். ஆமா லாஸ்ட் இயர்ஸ்ல அப்படிதான் ப்ரோ ஆடிட்டு இருக்காரு அவரு. வராரு, இன்னிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க தான் அடிங்க அப்படின்ற மாதிரி. ஒரு ஓவருக்கு 20 ரன் வந்தா கூட லாஸ்ட் பால்ல மறுபடியும் 6 வேணும் சொல்லிட்டு அடிச்சு அவுட் ஆயிட்டு போறாரு. அதை மட்டும் அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவர் என்னன்னா எப்படி சொல்றது, எய்ம் நான் எல்லா பாலையும் அடிக்க போறேன், அது அவுட்டோ இல்லையோ, ஆனா அவருக்கு வந்து முடிச்சு கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு டில் த லாஸ்ட். அது அவரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். நீங்க மத்த பிளேயர்ஸ் மேல ட்ரஸ்ட் பண்றது, கில்ல ட்ரஸ்ட் பண்றது வந்து, ஒரு கில்ல ட்ரஸ்ட் பண்றது, ஒரு ஸ்டேஸ், ஒரு கேலு இவங்களாம் ஆடி கொடுப்பாங்கன்னு நினைச்சா முடியாது. அதுக்குன்ட்டு நான் வந்து மத்தவங்க எல்லாம் ஒன்னும் கெட்ட பிளேயர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். அது டைம் அப்படி டேட்டோ போட்டவங்க, ஃபாலோவர்ஸ் நிறைய வச்சிருக்கவங்க, புரியுதா? அவங்க எல்லாம் வாங்க வாங்க ஒரு 2 வருஷமா அது கேகேஆர் ஆடி இருக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேட்டை தூக்கி கையில கொடுத்துட்றாங்க பிளேயிங் லெவன்ல. என்னப்பா. பாப்போம் இருங்க, இவங்க அடுத்த ஒடி சீரீஸ்ல இப்போ எல்லாம் என்ன பிரின்ஸ் என்ன பண்றாரு, இவங்க சில பிளேயர்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம். பார்க்கத்தானே போறோம் என்ன நடக்கும் சொல்லிட்டு. இங்கேயும் போக போறது இங்க தான் இருக்க போறோம். என்ன இப்போ பிரஸ் மீட் என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். இரு பிடிச்சிருக்கு மேட்ச்சுக்கு வருவாங்க. என்ன ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் டன் பிரில்லியன்ட்லி அப்படின்றாங்க, டன் த ஜாப் அப்படின்றாங்க, சூப்பரா போட்டாங்க அப்படின்றாங்க. கம்பீர பேச விடணும். அவரு பேச மாட்டார் ப்ரோ, அவரு சிரிக்கவும் வாயை திறக்க மாட்டாரு, சிரிக்கவும் மாட்டாரு. அப்படி அவருக்கு வந்து என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட், இவங்க எல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும். நீ பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டதுன்னா கம்பீர் தான், ஆனா ஆன்சர் பண்ணது வந்து அஜித் அஜேகர் தான். எல்லாமே அஜித் அஜேகர் தான் பண்ணிருப்பாரு. ஆமா அவர் தான் பண்ணிருப்பாரு. அஸ்வின் அவர் வீடியோல கேட்டா தெரியுமா, நீங்க ஏன் சிரிக்கவே மாட்டீங்கன்ட்டு. நான் வந்து சிரிக்கிறது இல்லையா, நான் வந்து ஒண்ணு இங்க என்டர்டைன்மெண்ட் பண்ண வரல, நான் வந்து ஒரு வின்னிங் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வரணும்ட்டு. இன்னைக்கு எங்க போச்சுன்னு தெரியல அந்த வின்னிங் ட்ரெஸ்ஸிங் ரூம். Indian dressing room is packing up their luggages to get back to home. திரும்ப இந்தியா வரத்துக்கு பேக் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். T20லயும் சரி ஓடிலையும் சரி, T20ல ஒஸ்டா பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, நல்லா பண்ணிருக்காங்க. இந்தியா வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் அப்படி ஜெயிச்சிருக்காங்க மேட்ச். ஓடியில வந்துட்டு கம்ப்ளீட் டாமினேஷன் பை ஸ்ரீலங்கா ஓவர் இந்தியா. சீரிஸ் வந்து ஓகே தான், குட் தான். ரோஹித் சர்மா விராட் கோலி இருந்து நீ சீரிஸ் தோத்தினா ரொம்ப பெரிய பேச்சு அடிபடும். அதேதான் ரோஹித் சர்மா விராட் கோலி இல்ல நீ சீரிஸ் தோத்தினா அது ஒன்னும் அவ்வளவு பெருசாலாம் இம்பாக்ட் தெரிஞ்சிருக்காது. ஆமா அதேதான். இப்ப எல்லாம் போயிட்டு விராட் கோலி திட்டுவானுங்க, விராட் கோலி சரியா ஆடல, விராட் கோலி ஃபிளாட் ட்ராக்ல தான் அடிக்கிறாரு, ஸ்பின் ட்ராக்ல அடிக்க மாட்டாரு அப்படி இப்படி. அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சிம்மருக்கு ஸ்ட்ரகிள் இருந்துட்டே இருக்கு ப்ரோ. அது சாக்னர் கிட்டே சரி, முன்னாடி சொன்ன மாதிரி தான் சாக்னர் கிட்டே சரி, இவர் வெள்ளையா திரும்ப அவுட் ஆயிருக்காரு ப்ரோ. 2 வாட்டி விராட் கோலி எடுத்திருக்காரு. லெட் அஸ் see, பாப்போம் பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. வெடிப்பாங்களா தெரியலையே, வெயிட் பண்ணி பார்க்கணும்ன்றியா? முதல்ல இவங்க அதுக்கு பாகிஸ்தான் போனோம், எங்க ஜெய்ஷா பாகிஸ்தான்ல விட முடியாதுன்றாரு. இல்ல யூஎஸ்ல நடக்கும் சொல்லிருக்காங்க, அதெல்லாம் பாப்போம். 2025 ரொம்ப கிட்டதான், ரொம்ப தூரம்லாம் இல்ல. அது 2025 இப்படி படத்துல வந்துடும் 2025. பாப்போமே என்ன பிளேஸ்ல என்ன பண்றாங்க சொல்லிட்டு அப்கமிங் மேட்ச்ல பாக்கலாம். கம்பீரோட ஒரிஜினல் கோச் வந்து என்ன கேட்டா பார்டர் கவாஸ்கர் டிராஃபில தெரியும். ஒரு பெரிய டீம் ஆஸ்திரேலியா எதிர்க்க ஃபேஸ் பண்ண வந்தா தெரியும் அவர் வந்து எப்படிப்பட்ட கோச் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் டூர் வந்துட்டு இப்போதைக்கு நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, அவங்க இந்தியாவுக்கு வராங்கல்ல, தெரியல என்னன்ட்டு. பங்களாதேஷ் சீரிஸ் வந்துட்டு ஆக்சுவலி அங்க ஒரு நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு பங்களாதேஷ். அது இப்போதைக்கு நடக்காது போல. மேபி இவங்க கொஞ்சம் டைம் எடுத்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்காக உடனே ட்ரைன் பண்ணிட்டு இருக்கலாம். என்ன ஆகும் தெரியல, பாப்போம். ரஞ்சி டிராஃபி தான் நடக்க போதா இப்போ, பாப்போம் அதுல என்ன நடக்கும் சொல்லிட்டு பாப்போம். சரி, ஓகே, see you in another video. Bye. bye.